சரித்திரம் என்பது வந்து போனவர்களின் தொகுப்பல்ல, சாதனையாளர்களின் வந்து போன தொகுப்பு. நம்முடைய முப்பெரும் விழா சன்சரன் சமூகம் மற்றும் கல்வி நல அறக்கட்டளை, மதுரை இலக்கிய பேரவை, தேவகி மருத்துவமனை இணைந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் முப்பெரும் விழாவில் தையலை உயர்வு செய் என்று சொன்ன பாரதியின் வாக்கிற்கேற்ப, மாதராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற கவிமணியின் வார்த்தைகளுக்கேற்ப, இந்திய நீதித்துறையிலே தனக்கென்று ஒரு மைல்ஸ்டோனாக டாக்டர் பட்டம் பெற்று, இந்திய வரலாற்றிலேயே அவர்கள் மாவட்ட நீதிபதியாக இருந்த பொழுதே குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி பாலியல் வன்முறை செய்த கயவர்களுக்கு 10 நாளில் தீர்ப்புகளை வழங்கி தமிழ் சமுதாயத்திற்கும் நீதித்துறைக்கும் ஒரு இமேஜாக வாழ்ந்த மாண்புமிகு நீதியரசர் டாக்டர் விமலா அவர்களை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் ஒரு தலைசிறந்த எழுத்தாளர். இப்போ பல நூல்கள் அவங்க தயாராகி கொண்டிருக்கின்றன. அவர்கள் எழுதிய குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம் மிக சிறந்த நூலாக அரசாங்கத்தால் பாராட்டு பெற்ற ஒரு நூல். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் எழுத்தாளர், பேச்சாளர், தன்முனை பயிற்சியாளர், ஜுடிஷியல் அகாடமியிலே தொடர்ந்து பல நீதிபதிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்ஜிஓக்களுக்கும் தொடர்ந்து மக்களுக்காக விழிப்புணர்வு கருத்துக்களை சட்டத்தின் வாயிலாகவும் பிற தமிழ் அறிஞர்களின் மூலமாகவும் சொல்லி வரக்கூடிய ஒரு நல்ல நீதியரசர் இந்த இடத்திற்கு வந்திருப்பது நமக்கு பெருமை என்பதை இந்த நேரத்திலே நான் மீண்டும் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லா அகாடமிக் சைடில் எவ்வளோ இருந்தாலும் மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு நீதிபதி தாங்க நமக்கு வேணும். அது நீங்கள் மட்டும்தான் என்பதை பெருமையோடு நான் கூறிக்கொள்கின்றேன். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கத்தையும் இல்லை என்ற சொல்லை உலகில் இல்லையாக வைப்பதற்காகத்தான் நம்முடைய நீதித்துறை மிக முக்கியமாக பங்களிப்பை கொடுத்து வருகின்றார்கள். அதை மிக சிறப்பாக அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய மகன் விஜய் 36 வயதிலே படத்திலிருந்து சிறந்த எழுத்தாளராக, கவிதையாளராக, தமிழ் சமுதாய திரை உலகத்திலே முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய அவருடைய மகனையும் இந்த நேரத்திலே நான் நினைத்து பெருமைப்படுகின்றேன். அவருடைய குடும்பமே ஒரு மிக சிறந்த குடும்பம் என்பதை மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று இருக்கக்கூடிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டு பெற்று, இந்தியாவிலே ஏழை எளிய மக்களுக்கு எல்லா விதமான நவீன சிகிச்சைகளை பெறுவதற்கு ஒரே ஒரு இடம் மதுரையில் இருக்கிறது என்று சொன்னால் அன்பு அண்ணன் தேவகி மருத்துவமனை. அவர்களை எனக்கு பல வருடங்களாக தெரியும். நீங்கள் காம்பேர் என்னைய சொன்னீங்க, நான் அவரை சொல்கிறேன். அண்ணன் தான் என்றும் எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடியவர். தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டாக்டர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை PS நாகேந்திரன் அண்ணன் அவர்களுக்கு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது ஒரு மாபெரும் மனிதனினுடைய வெற்றி, அதாவது ஒருவர் 1000 இருவர் 16,000 என்று சொல்வார்கள். அதாவது கணவன் மனைவி உறவு. ஒரு ஃபோர்ஸ் அவருடைய மாபெரும் வெற்றிக்கு அவருடைய துணைவியார் டாக்டர் தேவகி நாகேந்திரன் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். இருவரும் ஒன்றுபட்டு ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை மட்டுமல்ல, ஏழை எளிய மக்கள் மீது கரிசனையோடு பல பொது வாழ்க்கையிலே வலதுகை கொடுப்பதற்கு இடதுகைக்கு தெரியாத அளவிற்கு உதவி செய்யக்கூடிய அவர்களுக்கு மீண்டும் என் வணக்கத்தை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆட்சி மன்ற குழு, மதுரை இலக்கிய பேரவையினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய திருமதி ஜெயலட்சுமி சேகர் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிலே 3 நூல்கள் இங்கே சிறப்பாக வந்து பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய மேடம் அவர்களுக்கும், இந்த விழாவிலே வர இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும்
எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய கதாநாயகன், இந்த விழாவினுடைய கதாநாயகன், விழாவினுடைய சிறப்பம்சம், மதுரைக்கு ஒரு சிறப்பை 2025 அவர்கள் 25 நூல்கள் வெளியிட்டு இந்திய சமுதாயத்திற்கு தமிழனினுடைய பெருமையை பறைசாற்றிய என் அன்பு தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதினை பெற்று மதுரை தமிழகம் முழுவதும் அவருடைய மீனாட்சி அம்மன் கோயிலிலே இருந்து பட்டி தொட்டிகளிலே எல்லா ஆளவாய் அண்ணலிலே இருந்து ஒவ்வொரு இடத்திலும் அவர் குரல் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் சண்முக திருக்குமரனை இந்த நேரத்திலே பெருமையோடு கூறிக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடைய மாபெரும் வெற்றிக்கு இன்று நம்மிடம் மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பதிப்புரை நிர்வாக அறக்காவலர் சன்சரன் அறக்கட்டளையினுடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரி வைஜெயந்தி மாலா அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள், அதற்கு நீங்கள் எடுத்துக்காட்டு என்பதை நான் பெருமையோடு கூறுகிறேன். வாழ்விலும் தாழ்விலும் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய எல்லா நேரங்களிலும் நீங்கள் இருந்து வெற்றியாளரை உருவாக்கி நீங்களும் வெற்றியாளராக வந்து கொண்டிருப்பதற்காக உங்களை நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன். இந்த விருதிலே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் பலர் இந்த இடத்திலே வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு என் வணக்கங்கள். அதேபோன்று மாற்றுத்திறனாளியினுடைய மாநில தலைவர் நம்முடைய பூபதி இங்கே வந்திருக்கின்றார்கள், அவருக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் ஒரு சிறப்பம்சம் மகளிர் தின விழாவும் பல்வேறு மாதர்களிலே தலைசிறந்த பெண்களுக்கு விருதுகளை இந்த இடத்திலே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே செவிலியர்களாக வந்திருக்கக்கூடியவர்களை இந்த இடத்துல ரொம்ப ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரே நிறுவனம் நான் பெருமையோடு சொல்லக்கூடிய மதுரை இலக்கிய பேரவை சன்சரன் அறக்கட்டளை என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். இதிலே சிலர் எனக்கு தெரிந்தவர்கள் இந்த இடத்திலே நான் பார்க்கின்றேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதுரை உயர்நீதிமன்றத்திலே 30 வருடங்களுக்கு மேலாக பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்திலே பொறுப்பிலே இருந்து இன்று மிக தன்னுடைய கடின உழைப்பால் அவர்கள் பல்வேறு விருதுகள் பெற்றிருந்தாலும் இன்றைய தினத்திலே மதுரை இலக்கிய பேரவையின் சார்பிலே வாங்கக்கூடிய ஒரு தலைசிறந்த விருதினை பெறக்கூடிய கலையரசி பாரதி அவர்களுக்கு என் முதல் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கின்றார்கள். பல்வேறு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய காம்பேரிங் பெரும்பாலும் அவர்களை வைத்துதான் நடத்தப்படும். அத்தனை நீதிபதிகளால் பாராட்டு பெற்றவர். வாய்ப்பு இருந்தால் அவரும் நீதியரசராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த அரங்கத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதேபோன்று இந்த விழாவிலே வந்து சிறப்பித்து கொண்டு இருக்கக்கூடிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் புதூரிலே இருந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய மேடம் அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். டிராஃபிக்கிலே மிகப்பெரிய பங்களிப்பு, போக்குவரத்திலே அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எந்த ஒரு நபர் வந்தாலும் அவர்களுக்கு டிஜிபியினுடைய கட்டளையின்படி அவர்களை வரவேற்று அமர வைத்து கிரீவன்ஸை செய்து கொடுக்கக்கூடிய மேடத்திற்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த விருதினை பெறுவதற்கு ஒரு தகுதியான நபர் என்பதை இந்த அரங்கம் பெருமையோடு கூறிக்கொள்கின்றது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மூன்றாவது, ஆசிரிய பெருந்தகை. மதுரையிலே காந்தியடிகளால் தொடங்கப்பட்ட 1932 ஹரிஜன் சேவா சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியில் என்எம்ஆர் சுப்புராமன் பள்ளியிலே இன்று ஒரு ஆசிரிய பெருந்தகையாக இருந்து அங்கே தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு மிக தலைசிறந்த பள்ளி படிப்பையும் ஒழுக்கத்தையும் அங்கே நல் பண்புகளையும் சொல்லிக் கொடுத்த ஆசிரியை அம்மு அவர்களை இந்த நேரத்திலே நான் இந்த அரங்கம் பெருமை மகிழ்ச்சி அடைகிறது. அவர்கள் விருது பெறுவதை நான் பெருமையாக கருதுகின்றேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரோடு வந்திருக்கக்கூடிய செயலர் சீனிவாசன் அங்கே அந்த இருக்கார், அவரெல்லாம் காந்திக்காகவே பாடுபட்டவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். உங்களுக்கு ஏன் விருது கொடுக்கப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது
நீதியரசர் கலைமதி அவர்கள் நடத்திய விழாவிற்கு வந்த பொழுது, இந்த பள்ளியிலே மாணவ மாணவிகள் மிக சிறப்பாக செய்கிறார்கள், வைத்தியநாத ஐயரை பற்றி மிக சிறந்த முறையிலே செய்கிறார்கள், நான் மாணவ மாணவிகளை பாராட்டவில்லை, அவர்களை உருவாக்கி ஆசிரியர் பெருந்தைகளை பாராட்டுகிறேன் என்று சொன்னார்கள். ஆகவேதான் உங்களுக்கு இந்த விருதினை கொடுப்பதை பெரும் மகிழ்ச்சியாக நான் கருதுகின்றோம். பிந்து அந்த அறக்கட்டளை NGO அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்கள் சமூகத்திலே தொடர்ந்து பெண்களுக்காக சுய முயற்சியும் அவருடைய வாழ்க்கையிலே ஒளி விளக்கை ஏற்றி வரக்கூடிய அன்பு சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மதுரை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பெண் வழக்கறிஞர் தனலட்சுமி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த அரங்கத்திலே நான் சொல்லுகின்றேன். மகாத்மா பள்ளியில் இருக்கக்கூடிய மிதுன் அன்பு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி ஒரு நூலில் நான் பெறுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள், வானை தொட்ட விரல்கள். உண்மையிலே தயவு செய்து நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். 104 பக்கம், 10 தலைசிறந்த முயற்சியாளர்கள் தன்னம்பிக்கையை டானிக்காக கொடுக்கக்கூடிய முயலாமையும் இயலாமையும் தான் முன்னேற்றத்தை தடுக்கும் முட்டுக்கட்டைகளை உடைத்தெறிந்து அவர் எழுதிய உரை வானை தொட்ட விரல்கள் மிக அற்புதமாக நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தன்னம்பிக்கையின் மறுபெயர் வெற்றி என்று அவர் எடுத்த உடனேயே அந்த நூலை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னைக்கு என்னால் முடியும், யூ கேன் யூ வின் என்ற ஒரு மாத்திரம் அந்த தாரக வார்த்தைகளை நீங்கள் மிக அற்புதமாக எண்ணமே வாழ்க்கை என்பதை நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலே என்னால் முடியும், என் எண்ணமே வெற்றியின் முதல் படிக்கட்டு என்பதை நீங்கள் சொன்ன கருத்துக்கள் வானை தொட்ட விரல்களிலே நான் பார்த்த மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், பல தலைப்புகளை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொன்றும் திரையுலகில் முடிசூடா மன்னன் சத்யஜித்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள், எளிமையின் மைந்தன் தென்கட்சி சுவாமிநாதனை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள், உன்னால் முடியும் தம்பி என்பதை பற்றி உணர்ச்சி பூர்வமாக சொல்லியிருக்கின்றீர்கள், தடைகள் உயரத்தில் ஏற்றும் படிகள் என்பதை ரத்தன டாட்டாவை பற்றி சொல்வதற்கு முன்பு ஆசிம் பிரம்ஜியை பற்றி நீங்கள் விப்ரோவை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள், இசையால் வானத்தை தொட்டவர்கள் லதா மங்கேஷ்கரை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள், கவிதையால் விண்ணை தொட்ட கவிஞர் கண்ணதாசனை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள், நடிப்பில் உச்சம் எட்டிய நம்முடைய செவாலியர் விருதை பெற்ற சிவாஜி கணேசனை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் பெருமிக் கொள்கிறேன். சீபா ஆதித்தனாரை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். தமிழ் சமுதாயத்தின் தினத்தந்தி எல்லார் கைகளிலும் எப்படி கிடைக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறீர்கள். அதில் எல்லாம் சொன்னால் அதுவே ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். அதில் சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகின்றேன். எளிமையின் ஏந்தல் தென்கட்சி சுவாமிநாதன் என்பதை சொல்லியிருக்கிறீர்கள். அவருடைய 27 வயசில் இலக்கிய பேரவையில் தலைவராக இருக்கிறப்ப தென்கட்சி சுவாமிநாதனை கூப்பிட்றாரு ஃபங்க்ஷனுக்கு. அவர் வருவார், காரில் வருவார், எதிர்பார்த்துட்ருக்காரு. ஒரு சைக்கிளில் ரிக்ஷாவில் வந்து இறங்குறார். இறங்கி அவரை உள்ளே கூட்டு போய் அவரோடு உட்கார்ந்து அவரோடு பேசக்கூடிய அனுபவத்தை மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார். தென்கட்சி சுவாமிநாதன் எப்படி வந்தது என்பதை பற்றி அரியலூரிலே இருக்கக்கூடிய கொல்லிவாய்க்கரை பக்கத்திலே இருக்கக்கூடிய தென் காஞ்சிபுரம் என்ற ஊரிலே அவர் பிறந்தது. காஞ்சி என்பது மருவி தென்கட்சி என்று மாறி மக்கள் சொன்னதை வைத்து தென்கட்சி சுவாமிநாதன் என்பதை பற்றி அவர்கள் மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்றொரு தகவல் என்ற ஒரு 5 நிமிடத்திலே எப்படி வானொலியிலே அவர் பேசியிருக்கிறார், மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக மக்கள் இதயத்தை எப்படி தொட்டிருக்கிறார் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் வெற்றி அடைகிறான் என்று சொன்னால் வெறும் பேச்சால் மட்டும் ஒருவன் வெற்றி அடைய முடியாது. ஏன்னா அது எல்லாரும் பேசலாம். பேச்சு நடைமுறையிலே செயலிலே ஏழைகள் மீது கரிசனை வேண்டும், அது தென்கட்சி சுவாமிநாதனுக்கு இருக்கிறது என்பதை சொல்லி
டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இலவச பட்டாவை சொல்லும் பொழுது அந்த பட்டாவிலே இருக்கக்கூடிய இடங்களை முதலிலே கொடுத்த பெருமையும், அந்த கிராமத்துக்கு முதலிலே டியூப்லைட் கொடுத்த பெருமையும், அந்த மக்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்து அவர்களுக்கு ஒரு பொது கிணறை ஏற்படுத்தியதால் தான் தென்கட்சி இன்றும் நம் இதயத்தில் நம் கட்சியாக இருக்கிறார் என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். இன்னைக்கு மனிதன் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு பேச்சிலே நாம் உயிர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேர்ட்ஸ் ஆர் கிரியேட்டிவ் பவர் என்று சொல்வார்கள். மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்பதை நாம் பார்க்க முடியும். அதை மிக அற்புதமாக இன்று சொல்லி ஒரு கதையும் சொல்லியிருக்கார். ஒரு சன்னியாசி கதையை பற்றி ஒரு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒரு படகுல போயிட்டுருக்கிறப்போ ஒரு சாமியார் போயிட்டுருக்காரு. சாது மகாராஜ் என்று அந்த சாமியார் போயிட்டுருக்கிறப்ப அந்த போட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இளைஞர்கள் சேர்ந்து கேலியும் கிண்டலுமாக அவரை சொல்லிட்டு வர்றாங்க. உடனே இந்த சாமி ஆஸ் யூஸ்வல் அப்படியே ரொம்ப சாஃப்டாக அமைதியாக வந்துக்கிட்டே இருக்கார். பல இடங்களில் அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க. மேலே ஏரோப்ளைன் விடுறது அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் சாமி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு அங்கே கடவுள் ஒரு இது தோன்றி, நீங்கள் மேலே ஒரு அசரீரி வாக்கு மாதிரி வருது, நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த போட்டையே கவுத்தி போட்டு இவங்களை எல்லாத்தையும் காலி பண்ணிடுறேன்னு சொல்லி. உடனே தென்கட்சி அவங்க அத்தனை பேரும் பயந்துடுறாங்க. இப்படி ஒரு அசரீரி வார்த்தையை கேட்டோடனே அவன் எல்லாம் இந்த அத்தனை பேரும் கேலி செஞ்சவெல்லாம் பயந்து போய், இவர் ஐயா மன்னிச்சுங்கய்யா சாது ஐயா, நான் செஞ்சது பெரிய தப்புன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ இவர் சாது மகாராஜ் சொல்கிறாரு, நீங்கள் தயவுசெய்து நீங்கள் எந்ததும் பண்ண வேண்டாம், அவங்க மனசை மாற்றி போடுங்க, போட்டை திருப்பி போட வேண்டாம், மனசை மாற்றுறதுக்கு உதவி செய்யுங்க. அது சொன்ன உடனேயே அப்போ நல்லதை மட்டும்தான் கடவுள் சொல்லுவார். அதை சொன்னது நான் இல்லை, அது வேற ஆள். இப்போ நல்லது செய்யாத கெட்டது சொல்கிறதெல்லாம் வேற ஆள், அது சாத்தான் வேலை. நல்லது செய்கிறது மட்டும்தான் இந்த வேலை. ஆகவே நான் முதல்ல சொன்ன கருத்து படகை கவிழ்த்து போடணும்னு சொன்னது வேற ஆள், ஆனால் நல்லது சொல்லக்கூடிய நான் இதை செய்கிறேன் சொல்லி எல்லா மனங்களையும் மாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது அமைந்தது என்பதை பற்றி அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஒரு நல்லவர் இருந்தால் போதும், அவர் பொருட்டு நாடு பாதுகாக்கப்படும். என நல்ல மனிதர்கள் இன்று தேவைப்படுகிறார்கள். பலர் தேவை. நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. இன்றைக்கி காலுக்கு செருப்பும் இல்லாமல், கால் வயிற்று கூழும் இல்லாமல், பாலுக்கு உழைத்து பசையற்று போனவர்கள் ஏராளம். பாலின்றி பிள்ளையலும், பட்டினியால் தாய் அழுவால், வேலையின்றி நாம் அழுவோம், வீடு முச்சூடும் அழும். குண்டிக்கு ஒரு துண்டும் இல்லை, கோல் வறுமை தாள இல்லை, ஒண்ட குடிசை இல்லை, திண்டாட்டம் வாட்டுதடா. சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அக்கிரமங்களை ஒழித்து கட்டுவதற்கு எழுத்தாளர்களால் முடியும், உங்களால் முடியும், இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும் என்பதை நான் பார்க்கிறேன். சுயமாக அந்த 10 கட்டுரைகள் உன்னால் முடியும் தம்பி. நம்ம கமல் பாட்டு மாதிரியே ஒரு அவர் அழகாக சொல்லியிருக்காரு. அங்கே வாழ்க்கை என்பது நெடிய ஒரு போராட்டம். அந்த போராட்ட களத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லி, உடற்பயிற்சிக்கும் விளையாட்டிற்கும் நேரத்தை ஒதுக்குங்கள், வாழ்க்கையிலே இசைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள், கலைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு, சினிமாவுக்கு கூட மாதம் ஒரு முறை போங்கள், நான் ரெக்கம் பண்ணுவேன், வருடத்திற்கு ஒரு முறையாவது போகுங்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்னிப்பு கேட்க தயங்காதீர்கள், மன்னிப்பு கேட்டாலே நோய் போயிடும் என்பதை எழுத்தாளர் சொல்லியிருக்கின்றார். அன்பு இருக்கும் இடத்திலே கோபம் இருக்காது என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார். கடின உழைப்புக்கும் விடாமுயற்சியும் மாபெரும் வெற்றி என்பதை சொல்லியிருக்கின்றார். எல்லாவற்றையும் பிள்ளைகளே, நீங்கள் எங்கள் வருங்கால பயிர்கள். ஆகவே நீங்கள் செழித்து வளர்ந்து பூரிப்போடு இருக்கையில் குடும்பமும் மகிழ்ச்சியாகும், சமுதாயமும் மகிழ்ச்சி அடையும் என்பதை அருமையாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து, தடைகளை உயரத்தில் ஏற்றும் படிகள் என்ற கருத்துக்களை விப்ரோ ஆசிம் பிரேம்ஜி என்பவர் எப்படி வாழ்க்கையிலே உருவாக்கி வெற்றி பெற்றார். பாகிஸ்தானுக்கு போக வேண்டுமா, இந்தியாவுக்கு இருக்க வேண்டுமான்னு கேட்டப்ப, இந்தியாவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்தியர்களை நேசித்த இந்த குடும்பம் கிட்டத்தட்ட அவர்கள் 52,750 கோடி 34% தன்னுடைய அவருக்கு கிடைத்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்த அந்த நபரை
நான் பெருமையோடு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆசிம் பிரேம்ஜி அவர்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 21 வருடங்கள், அதாவது 21 வயசில் அவர் ஆசைப்படுறாரு தான் பொறியியல் இதில் ஒரு டாக்டர் பட்டம் வாங்க வேண்டும் என்று, சாதாரண பொறியியல் முடிக்க வேண்டும் என்று, ஸ்டாண்டர்ட் போர்டு என்ற அந்த நிறுவனத்தில் படிக்கணும்னு. 30 வருஷம் கழித்து அதை எழுதி அதை வெற்றி பெற்ற அந்த ஒரு மாணவன் தான் அந்த அருமைக்குரிய விப்ரோ உரிமையாளர் ஆசிம் பிரேம்ஜி. அவர் வாழ்க்கையை நீங்கள் சொல்வதன் மூலம் வயதிற்கும் சாதனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த வயதிலும் சாதனை படைக்க முடியும். ஒரு மனிதன் நினைக்கின்ற பொழுது நாம் இந்த நாள் இனிய நாள், திஸ் இஸ் த டே லார்ட் ஹேஸ் மேட், வி வில் ரிஜாய்ஸ் ஆன் கிளாட் இன் இட். கடவுள் கொடுத்த இந்த மகிழ்ச்சியான நாளிலே நாம் வாழ்ந்து மகிழ்ந்து கலிகூற கடவோம் என்ற ஒருவன் நினைத்தால் மாபெரும் வெற்றி என்பதை நீங்கள் எடுத்து சொன்னதற்காக வாழ்த்துக்கள். மற்றொரு விருதாளரை நான் நினைக்கின்றேன். சிவகாம சுந்தரியினுடைய மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கார்ல் மார்க்ஸினுடைய இந்த டேஸ் கேபிட்டலை மிக சிறந்த முறையிலே அவர்கள் பயிற்று அவர்கள் மிக அற்புதமாக ஆங்கிலத்துறையிலே பல கட்டுரைகளை எழுதி சாதனையாளராக வரக்கூடிய அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். அன்பு சகோதரர், ஏழை மக்களை நேசிக்கின்ற குருசாமி அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.